ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ லைவ் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டி படைச்ச கேங்கை வந்துட்டு ஆட்டங்கண்ட வச்ச நாள் தான் நேற்று நடந்த நாள். அதாவது அடினா அடி, அந்த மாதிரி அடியில் சும்மா இடி மாதிரி விழுந்துச்சு பிக் பாஸ் பண்ண சம்பவங்கள். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அன்பு கேங்க விழுந்துருப்பாங்க. அடி என்ன அடி பா. இப்போ என்னென்னா அடித்த அடியில் இப்போ பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெருநாயெல்லாம் திருச்சிக்கிட்டு ஓடும். ஒரு வாரத்துக்கு ஒரு இடத்துல இப்போ ஒழிஞ்சிக்கிச்சா வெளியே வரவே வராது. ஏன்னா அந்த சவுண்ட் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நேற்று நடந்த சண்டையில் அந்த பட்டாசு வெடியில், பிக் பாஸ் பட்டாசு வெடியில் இவங்களாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. யார்? அன்புக்காங்க. வெளியே வர்றதுக்கு பதறாங்க. யார்? அப்படியே எஃப்ஜேலேருந்து, கனிலேருந்து, ரம்யாலேருந்து, சபரிலேருந்து, என்னையா ஒரு அடிக்கேவா? இப்போ நீங்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருப்பீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் ரம்யாவுக்கு ஒரு ஃபீலிங் வேறு. நேற்று என்னை வந்து அவங்க அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, தராதரன்னு யாராக வந்தீங்களா அப்படின்னு. இவங்க கனி மேடம், உனக்காக அவ்வளோ பேச்சு பேச என்னைய போய் இப்படி சொல்கிறேன்னு. நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஓம் சாந்தி ஓன்னு உட்காந்துட்டுருக்காங்க. ஏம்மா இதுதான் நீங்கள் கேட்ட விதமா? ஏம்மா அந்த பொண்ணுக்கிட்ட ஏமாத்துறீங்க அப்படின்னா, எனக்கு அங்கே பேச முடியலைங்க, அது தப்பான வார்த்தையாவே தெரியல. இவன் வேறு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான், இவகிட்ட நான் தப்பிக்கணும்ல, வேறு வழி கிடையாதுங்க, இந்த போய் அவகிட்ட போட்டு குத்துறாதீங்கன்றாங்க. கனியே நம்மக்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னத்த சொல்ல. ஆனால் அந்த பயம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்போயுமே வந்துட்டு நாங்கள் வச்சதான் சட்டம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி இந்த ஓட்டு போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சு எவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. ஏன்னாவுக்கு அவர் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்லேயே இவங்க மூஞ்சிலாம் போச்சு. பாவம் வெளியே வரதுக்கு முடியாமல் இருந்தாங்க. இப்போ தான் பிக் பாஸ் வந்துட்டு சரி இன்றைக்கி வந்துட்டு மீதி இருக்க அந்த 2 பேர் கதையை சொல்லுங்கன்னு சொன்னோடனே பழுத்துக்கே போயிருக்காங்க. இப்போ போய் விளங்கிரும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் டிலக்ஸுன்ற கான்செப்டை தூக்குங்க. ஏன்னா படுத்துக்கிட்டே இருக்காங்க உள்ளே, எங்களுக்கு லக்ஸுரி லைஃப் நாங்கள் உள்ளே தூங்குறோம் அப்படின்னு. அதனால் நீங்கள் எங்களுக்கு பார்க்க முடியலையா? இன்னையா நீங்கள் நாங்களே எந்திரிச்சோம் உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.